வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல நம்ம ஹிஸ்ட்ரி டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே மொதல் 3 லெசன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 4th லெசன். 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 4th லெசன், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி லெசன்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா, எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாக்குள்ள நுழைஞ்சிச்சு, உள்ள நுழைஞ்சு எப்படி அவங்க ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க, அப்ப எல்லாம் அவங்க வந்து எப்படி மக்களை வந்து பஞ்சத்திலையும் பட்டினிலையும் எப்படி அவங்க நாட்டுக்கு பொருட்களை வந்து கடத்தினாங்க. அதுக்கப்புறம் வங்காளத்தை எப்படி பிரிக்க வந்தாங்க, அதை எதிர்த்து எப்படி மத்தவங்க எல்லாம் போராடினாங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல என்ன நடந்துச்சு, அதனால இந்தியாவுல என்ன இம்பாக்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தோம். இப்ப வந்து காந்தி வந்ததுக்கு அப்புறம் இங்க என்னெல்லாம் நடந்தது, காந்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட கான்செப்டே அப்படியே டோட்டலா மாறிடும். இருந்ததுக்கும் அதோட போக்கே மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால காந்திய காலம் அப்படின்னே ஏற்கனவே ஒரு லெசன் நம்ம 10th ஹிஸ்டரியில பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். காந்தியடிகள் தேசிய தலைவராக இருந்து மக்களை எப்படி ஒன்றிணைத்தார், அவர் காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு லெசனா கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் 10th ஒரு லெசன் இருக்கும், இதுல ஒரு லெசன். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. மோஸ்ட்லி வந்து ரெண்டுலையும் பாயிண்ட்ஸ் ஒரே மாதிரி தான் கவர் ஆகும். கொஞ்சம் கம்மி, ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும். நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் தனித்தனியா 2 லெசனையும் எடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பாருங்க. காந்தி 1869 போர்பந்தர்ல பிறந்தாரு. இவரு தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு திரும்பினது எப்ப அப்படின்னா 1915 திரும்பி வராரு. 1915 நான் உங்களுக்கு டேட்டு சொல்லியிருப்பேன். ஜனவரி 9. ஜனவரி 9 வந்திருப்பாரு. இதைத்தான் பாரதிய பிரவாசி தினம் அப்படின்னு சொல்றோம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்றோம். அதே இது ஜனவரி 12னா வெளிநாடு வாழ் தமிழர் தினம். இது ரெண்டும் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காந்தியோட குரு, அரசியல் குரு யாரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே அவர் இறந்த வருஷம் இதே 1915 தான். அதை வச்சுக்கோங்க. கோபாலகிருஷ்ண கோகலே இறந்ததுக்கு அப்புறம் தான் காந்தி இங்க வந்தாரா, இல்ல அவர் இருக்கும்போதே இவர் காந்தி இவர் இறந்து போயிட்டாரான்னு சரியா எனக்கு தெரியல. பட் அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் கிருஷ்ண கோகலே இறந்ததும் 1915 தான், காந்தி வந்ததும் அதே வருஷம் தான். இந்தியாவை விட்டு 20 ஆண்டுகள் வெளியே இருந்தார். தென்னாப்பிரிக்காவுல கிட்டத்தட்ட இந்தியாவை விட்டு வெளியே போய் 20 வருஷம் இருந்தவர். அதுக்கப்புறம் திரும்பி வராரு. அகமதாபாத்ல சபர்மதி ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை நிறுவுறாரு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னாட்சி இயக்கத்தில் தீவிர பங்கேற்கவில்லை. காந்தி அதிகமா இந்த தன்னாட்சி இயக்கத்துல, யாரு நம்ம அன்னி உருவாக்குனாங்க இல்லையா, தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இயக்கம்னு, அதுல பெருசா தலையிட்ட மாதிரி தெரியல. ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களோட சேர்ந்து போராட்டம் பண்றதோ, இல்ல இவங்க கூட அன்னி சேர்த்து காந்தி வந்து அவரோட இயக்கத்துல அன்னி சேர்த்து அப்படியே எதுவும் பெருசா பண்ண மாதிரி தெரியல. அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் அன்னி பிபி வாடியா அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஊட்டியில வச்சு. அப்போ வந்து அங்க எல்லாரும் வந்து அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க காந்தி கிட்ட கேட்கும்போது என்ன செஞ்சிருப்பாருன்னா, ஒரு 1000 பேர்கிட்ட நீங்க சைன் வாங்கி மனு மாதிரி கொடுங்க, அவங்க விட்டுருவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கொடுத்து அவங்கள ரிலீஸும் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் அவர் தலையிட்ட மாதிரி புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இனி நம்ம பார்க்க போறது எல்லாமே ஒவ்வொரு இயக்கம், அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிகழ்வு, ஒவ்வொரு இயக்கம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல அவர் தலையிட்ட விஷயம் என்ன அப்படின்னா சம்பிரான் இயக்கம். 1917 பீகார் மாவட்டத்துல இருக்கிற பீகார்ல இருக்கிற ஒரு மாவட்டம் தான் இந்த சம்பிரான். அங்க என்ன பிரச்சனைன்னா கருநீல சாயம். ஏற்கனவே இவர் வர்றதுக்கு முன்னாடி 1852 சம்திங்லயே இந்த மாதிரி இதே இண்டிகோ கிளர்ச்சி நடந்திருக்கும். இது வந்து அதேதான் தீன்காதியா முறை. அதாவது இந்த கருநீல சாயம் சொல்லலாம், இண்டிகோன்னு சொல்லலாம். இந்த செடியை வந்து பயிரிட சொல்லி வம்பு பண்ணுவாங்க பிரிட்டிஷ் வந்து இந்தியர்களை. தீன்காதியா முறை அப்படின்னா என்னன்னா 20ல 3 பங்கு நிலத்துல கண்டிப்பா அவங்க இதை போட்டிருக்கணும். இப்போ ஒருத்தவங்ககிட்ட 20 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா அதுல 3 ஏக்கர் கண்டிப்பா இண்டிகோ வந்து அவங்க பயிரிட்டு இருக்கணும். அதை வந்து பிரிட்டிஷ்காரங்க எவ்வளவு விலைக்கு கேட்கறாங்களோ அவ்வளவு கொடுத்து ஆகணும். ஓகேவா, விலையை அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி கம்பல் பண்ணதுனால பாதி நிலம் இவங்களுக்கே போயிருது இல்ல, அதாவது 5ல 1 பங்கு நிலம் வேஸ்டா அவங்களுக்கே போயிருது.
அதை எதிர்த்து போராட்டம் பண்ணதுதான் இந்த சம்ப்ரான் இயக்கம். இதுல காந்தி ஆஹ் வந்து தலைமை தாங்கி இதை ஒரு போராட்டமா நடத்துறாரு. காந்தி கலந்துகிட்ட ஃபர்ஸ்ட் இதுதான். இதை யார் இவரை கூப்பிட்டுருப்பாங்க? ஏன் காந்தி இதுக்கு வந்தாருன்னா, அவர் ஒரு லாயர் இல்லையா? அதனால நான் அது வெளிநாட்டுல எல்லாம் போய் அங்கேயும் நிறைய போராட்டங்கள் இந்த மாதிரி சத்தியாகிரகம் எல்லாம் இவர் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். தென்னாப்பிரிக்காவிலயும் அவர் சும்மாலாம் இல்ல. அவங்கேயும் சத்தியாகிரகம் இந்தியர்களுக்காகவும் வேற வேற நம்ம இந்திய மக்களுக்கும் வேற இனத்தை சேர்ந்தவங்களுக்காகவும் போராடி இருப்பாரு. அப்ப இவரை ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர் தான் கூப்பிட்டுருப்பாரு இங்க. ராஜ்குமார் சுக்லா அவரோட வேண்டுதலுக்கு ஏற்றதான் இந்த சம்ப்ரான் இயக்கத்தை பார்ப்பாரு. அப்ப இவங்க சொல்றது நியாயம்ன உடனே இவர் அதை எதிர்த்து போராடுவாரு. அவங்களும் அந்த முறையையும் பின் வாங்கிடுவாங்க. சரி, நாங்க இனிமேல் கம்பல் பண்ணல அப்படின்னு. காந்தியையும் ஒரு உறுப்பினராக கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டது. சரி, நம்ம ஒரு டீம் போடுவோம். அதுல நீங்களும் ஒரு மெம்பரா இருந்தே அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவரையும் போடுவாங்க. ஐரோப்பிய வர்த்தகர்கள் சம்ப்ரானை விட்டு வெளியேறினர். இந்த ஐரோப்பியர்கள் உள்ள வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கடைசியா இந்த கமிட்டி முடிவெடுத்து அவங்களை எல்லாம் வெளியேற்றிடுறாங்க. இதுதான் காந்தியோட முதல் வெற்றி. இது ரொம்ப முக்கியமானது. தென்னாப்பிரிக்காவில இருந்து திரும்பி வந்த காந்தியின் முதல் வெற்றி எதுன்னு கேட்டாங்கன்னா, சம்ப்ரான் இயக்கம். அதுலதான் அவர் பேர் ஓரளவு எல்லாருக்கும் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம். அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம். இதுவும் வருஷம் 1918. நெக்ஸ்ட் இயரேவும் துணி ஆலைகள்ல பணியாளர்கள் நடத்தின ஒரு போராட்டம் தான். எதுக்காகனா ஊதிய உயர்வு கேட்டு. அப்ப இது காந்தி என்ன சொல்லுவாருன்னா, 35 அவங்க இதை விட கம்மி தான் கேட்டிருப்பாங்க. 35% ஊதிய உயர்வு கேளுங்கன்னு சொல்லிடுவாரு இவரு. கேட்டு போராட்டம் பண்றதுன்னு ஆயிருச்சு. 5-10க்காக எதுக்கு இப்படி போராடிட்டு இருக்கீங்க? நல்ல ஹைக்கு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதே மாதிரி போராட்டம் பண்ணி கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டு காந்தியின் 2வது வெற்றியாக அமைந்தது. இப்ப 2வது வெற்றி இது அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். 3வது கேதா போராட்டம், கேதா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 1918 தான் வருஷம். பருவமழை பொய்ப்பு. பருவமழை கம்மியா அந்த வருஷம் பெய்யாததுனால என்ன ஆயிரும்னா, கேதா மாவட்டத்துல இருக்க விவசாயிகள் எல்லாம் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த பக்கம் அந்த வருஷம் நல்ல மழை இல்ல, தண்ணி ஒழுங்கா கிடைக்கல. எப்போ இதுவும் வருஷம் நோட் பண்ணிக்கோங்க, 1918 தான். 1918லயே 2 நடந்திருக்கும். கேதா போராட்டம், அகமதாபாத் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். அப்ப என்ன ஆயிருதுன்னா, அது இவ்வளவு அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது கூட 1918ல நில வருவாய் ரத்து செய்ய கோரி போராட்டம். நில வருவாய் கட்ட சொல்லி கம்பல் பண்றாங்க பிரிட்டிஷ். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி இந்த வருஷம் ரொம்ப பசி, பட்டினி, பஞ்சம், எங்களால வரி வேற எப்படி கட்ட முடியும்னு சொல்லி எதிர்த்து பண்ண போராட்டம் தான் இந்த கேதா போராட்டம். ஏன் அப்படின்னா, அரசின் பஞ்சகால விதி. பஞ்சகால விதி அப்படின்னே ஒரு விதி. பஞ்சம் வந்துச்சுன்னா அந்த வாட்டி அவங்க வரி எப்படி கட்டணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸே இருந்துச்சு. பயிர் சாகுபடி 25% குறைவு எனில் விவசாயி முழு நில வரி ரத்து. ரத்துக்கு தகுதி அப்படின்னு அர்த்தம். எப்பயும் பயிர் சாகுபடி 25% அவங்க விளைச்சல்ல இந்த தடவை நாசமாயிருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல கம்மியா இருக்கு. எப்பயும் 1000 மூட்டை நெல் விளையிற இடத்துல இந்த தடவை 500 மூட்டை தான் 600 மூட்டை தான் விளைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு முழு வரியும் ரத்து பண்ணணுங்கிறது தான் பஞ்சகால விதி. ஆனா அப்படி பண்ணாம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, முழு வரியும் செலுத்துமாறு வற்புறுத்தினர். இது மட்டும் இல்லாம அதே டைம்ல தான் பிளேக் நோய், பஞ்சம், விலையேற்றம் அதிகமாயி, ஏன்னா பொருட்களோட இதெல்லாம் கம்மியான உடனே விலை அதிகமானதுனால பயங்கர கஷ்டத்துல இருந்தாங்க மக்கள். அந்த டைம்ல இவங்க வேற வரி கட்ட சொல்லி பண்ணதுனால இவங்க தாங்க முடியாம என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பெரிய போராட்டமா இது ஆயிரும். பாருங்க, காந்தி உறுப்பினராக இருந்த இந்திய பணியாளர் சங்கத்தை நாடினர். அப்பதான் இந்த போராட்டம் காந்தியோட காதுக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்திய பணியாளர் சங்கம்ன்ற ஒரு சங்கத்துல காந்தி உறுப்பினரா இருந்தார். ஏன் அப்படின்னா, அந்த இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவனதே கோபாலகிருஷ்ண கோகலே தான். கோபாலகிருஷ்ண கோகலே தான் 1905ல. நமக்கு தான் தெரியும், கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியோட குரு. அதனால இவரும் ஆல்ரெடி உறுப்பினரா தான் இருந்தாரு. அப்போ அந்த சங்கத்துக்கிட்ட இவங்க முறையிடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே வேலையாள்கள் தானே, பணியாளர்கள் தானே. அதனால வந்த உடனே அப்பதான் காந்தி
விதல்பாய் பட்டேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து சாகும் வரை போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நம்ம நடத்துவோம் அப்படின்னு மக்கள்கிட்ட அறிவுரை சொல்றாங்க. ஏன்னா காந்தி தான் உண்ணாவிரதம் இருக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா? அவருக்கு பசிக்கவே பசிக்காது போல. சாகும் வரை போராட்டம். ஓகேவா? காந்தி அறிவுறுத்தினார். உடனே வல்லபாய் பட்டேல், இந்துலால் நாயக் எல்லாருமே இவர் கூட சேர்ந்துக்கிறாங்க. ஃபைனலா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரால மட்டும் மணி கட்ட முடியுமோ, அதுக்காக எல்லாருக்கும் ரத்து பண்ணல. யாராருக்கெல்லாம் டாக்ஸ் பே பண்றதுக்கு அளவுக்கு ஓரளவு வருமானம் வந்திருக்கோ அவங்க எல்லாம் கட்டுங்க. மத்தவங்க எல்லாம் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் வந்து சும்மா எனக்கு அப்போதைக்கு எழுதியிருந்தேன். ஒன்லி ஹூ கேன் பே டாக்ஸ் தே மே பே, ரிமைனிங் நோ நீட் டு பே அப்படின்னு போட்டு வச்சிருந்தேன். முடிஞ்சவங்கனால கட்டுங்க, மீதியெல்லாம் கட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி. இந்திய பணியாளர் சங்கம் அதை பத்தி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1905 உருவாக்கப்பட்டுச்சு கோபாலகிருஷ்ண கோகலேவால. இதோட தலைமையகம் வந்து பூனேல, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால இருக்கு, பூனேல இருக்கு. இதோட கிளைகள் எங்கெங்க எல்லாம் இருக்கு அப்படின்னா சென்னை, மும்பை, அகமதாபாத், நாக்பூர். அப்ப அந்த எல்லா கிளைகள்லயும் அந்தந்த பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாம் மெம்பரா இருந்திருப்பாங்க. அப்படிதான் போய் காந்தி இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி அதையும் ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. சரியா? இது 18ல நடந்தது. அடுத்தது மாண்டகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தங்கள். 1919ல என்ன ஆகுதுன்னா, மாண்டகு ஜேம்ஸ் போர்ட்ன்றது ஒரே ஆளு கிடையாது. நம்ம நிறைய வாட்டி படிக்கும்போது மாண்டகு ஜேம்ஸ் போர்ட் படிச்சதுனால ரெண்டுமே ஒருத்தரோன்னு நினைச்சிட்டோம். ஒருத்தர் கிடையாது. எட்வின் மாண்டகுன்றது ஒருத்தர், ஜேம்ஸ் போர்ட் அப்படிங்கிறது இன்னொருத்தர். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1919ல இந்திய கவுன்சில் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வருது. அந்த சட்டத்தின்படி என்னன்னா இரட்டை ஆட்சி மாநிலங்கள்ல வந்து இரட்டை ஆட்சியும் மத்தியில ஒற்றை ஆட்சியும் அப்படின்னு கொண்டு வராங்க. இரட்டை ஆட்சினா என்னன்னா பிரிச்சு நம்ம வந்து ஆட்சி நடத்தலாம், 2 பேருக்கும் அதிகாரம் இருக்குன்ற மாதிரி. ஆனாலும் அதை எப்படி கொண்டு வராங்க? முக்கியமான துறைகளை பூரா பிரிட்டிஷ் கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் முக்கியமில்லாதது, தேவையில்லாத பூரா இந்தியா கையில குடுத்துட்டு, உங்ககிட்ட இவ்ளோ டிபார்ட்மெண்ட்ட குடுத்துருக்கோம்ல, அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இது பண்றது. சரியா? இது வந்து யாருக்கும் சரியா பெருசா பிடிக்காது. இந்த 1919 இந்த மாண்டகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் ஃபுல்லாவே இதுதான். இரட்டை ஆட்சிய கொண்டு வந்தாங்க. அதுல வந்து முக்கியமான துறைகள அவங்களும், மீதிய வந்து மக்கள் இந்தியன் கிட்டயும் குடுத்தாங்க. மத்தியில 144 பேர்ல 41 பேர்கள் வந்து உறுப்பினர்களாவும் இந்தியர்கள். மேலவையில 60க்கு 26 உறுப்பினர்களையும் நியமிச்சாங்க. அதே மாரி 1918ல மும்பையில காங்கிரஸ் கூட்டத்துல வந்து விவாதிப்பு. என்ன விவாதிச்சாங்க? காங்கிரஸ் மக்கள், நம்ம இந்தியர்கள் சேர்ந்து விவாதிக்கிறாங்க. இந்த திட்டம் அதிருப்தி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஓகேவா? ஈவன் சுரேந்திரநாத் பானர்ஜிலாம் இந்திய லிபரல் கூட்டமைப்பை சேர்ந்தவர். இவரெல்லாம் என்ன பண்றாருன்னா, இதை எதிர்த்து வந்து இவங்க எல்லாமே கண்டனம் தெரிவிப்பாங்க. இது வந்து ஒரு சட்டம்னு நீங்க போடுறீங்க. ஆனா எதுவுமே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இல்ல அப்படின்னு. அப்படி வந்த ஒரு சட்டம் தான் மாண்டகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்த சட்டம். அடுத்தது பாருங்க, பிராமணர் அல்லாதோர் இயக்கம். அடுத்து இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம்னா என்னன்னா, பிராமணர்களோட டாமினேஷன் அதிகமானதாலையும், அவங்க மட்டுமே அதிகமான பதவிகள்லயும், அதிகாரத்திலயும் இருக்கிறதுனாலயும், அவங்க பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலயும், அந்த பிராமணர்களை தவிர மத்த எல்லாருக்கும் அது கோபத்தை கிளப்புச்சு. அவங்க எல்லாம் சேர்ந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி, அவங்கள எதிர்த்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அப்படி பிராமணர் அல்லாத மத்த இயக்கங்கள் என்னென்ன இயக்கமெல்லாம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, கிழக்கு பகுதியில நாமசூத்ரா அப்படிங்கிற இயக்கம். இந்த பிராக்கெட்டுக்கு அங்கிட்டு நான் எழுதியிருக்கேன் இல்லையா? அது கொஞ்சம் அதுல மறைஞ்சிருக்கு. இங்க என்ன எழுதியிருந்தேன்னா வேற ஒண்ணும் இல்ல. பிராமணர் அல்லாதோரால் நடத்தப்பட்ட இயக்கங்கள். பிராமணர் அல்லாம மத்தவங்களால நடத்தப்பட்ட இயக்கங்கள் இதெல்லாம் அப்படின்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். கிழக்கு பகுதி நாமசூத்ரா இயக்கம், வடமேற்கு பகுதி ஆதி தர்மா இயக்கம், மேற்கு பகுதியில சத்யசோதக் சமாஜ் சத்யசோதக் இயக்கம் ஜோதிபா பூலே நடத்தினதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். தென்னிந்தியாவுல திராவிட இயக்கம் எல்லாமே சவுத் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு இயக்கம். 1872ல ஜோதிராவ் பூலே சத்யசோதக் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க. குலாம் கிரி அப்படிங்கிற புத்தகமும் அவங்களோட தான். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். குலாம் கிரினா அடிமை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 1880ல வாக்குரிமை அரசியல் வருது. பாருங்க,
3.2% மட்டுமே பிராமணர். ஆனா அதுல 72% பேர் பட்டதாரிகள். ஏன் பிராமின்ஸ் வந்து இவ்ளோ டாமினேட்டடா இருந்தாங்க அப்படின்னா, மொத்த மக்கள் தொகையில 3.2% மொத்த மக்கள் தொகையில இந்தியாவுல வெறும் 3.2% தான் பிராமணர் இருந்தாங்க. ஆனா இதே இது டிகிரி படிச்சவங்க எத்தன பேருன்னு கால்குலேஷன் பண்ணும்போது, அதுல 100க்கு 72% பேரு பிராமின்ஸ் தான் டிகிரி முடிச்சிருந்தாங்க. பட்டதாரிகளா இருந்தாங்க. அப்ப எங்க பார்த்தாலும் படிச்சவங்க எல்லாமே பிராமின்ஸாவும், படிச்சவங்கனால அவங்க அரசு அதிகாரிகளா அதிகமா நெறைய அரசு வேலைகள்ல பூரா இருந்திருப்பாங்க. அவங்க அரசு வேலையில இருக்கிறதுனால பிரிட்டிஷ டிபெண்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா பிரிட்டிஷ் தான் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் தான் சம்பளம் குடுக்குது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதும் அவங்களுக்கு ஆயிருது. அப்ப என்ன ஆயிருது, அவங்களோட டாமினேஷன் அதிகமா ஆகுற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் வந்துருது. 1916ல பிராமணர் அல்லாதோர் அறிக்கை. இந்த 16ல நெறைய வந்திருக்கும். நடேச முதலியார் கூட பிராமணர் அல்லாதோருக்காக விடுதிகள் நடத்தியிருப்பாரு. அவங்களுக்கான அறிக்கைகள் நெறைய வெளிய வந்திருக்கும். இதெல்லாமே. பழைய லெசன்கள்ல நம்ம அதெல்லாம் பார்த்திருக்கோம். தலித் பகுஜன் இயக்கம் அம்பேத்கர் உருவாக்குனது. சுயமரியாதை இயக்கம் வந்து பெரியார் உருவாக்குனது. இதெல்லாமே இவங்கள எதிர்த்து உருவாக்குன இயக்கங்கள் தான். நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம். அதாவது மிதவாதிகளும், தீவிர தேசியவாதிகளும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க இல்லையா? அதுல மிதவாதிகள் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா தீவிர தேசியவாதிகள் பிரிட்டிஷை எதிர்த்தாங்க. 1919ல இந்திய கவுன்சில் சட்டம்னு சொல்லலாம். மாண்டவி ஜேம்ஸ்போர்ட் சட்டம்னு சொல்லலாம். அதே டைம்ல வந்தது தான் ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் நம்மளுக்கு தெரியும். 1919 எந்தவித நீதிமன்ற விசாரணையும் இன்றி எவரையும் சிறையில் அடைக்கும் அதிகாரம். அதுதான் இந்த ரவுலட் சட்டம். இத வந்து அதனால கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டைம்ல தான் காந்தி இங்க வந்து அந்த சட்டத்தை எதிர்த்து போராடுறதுக்கு சென்னையில வந்து பீச்ல கூட பேசியிருப்பார். சத்தியாகிரகம் என்ற ஆயுதம் எடுக்கப்பட்டது. இப்பதான் ரொம்ப கோவமாயிருவாங்க. இப்படி ஒரு சட்டம் எப்படி போடலாம்? ஏன் அப்படின்னா, வெறும் இந்த சட்டத்துக்காக மட்டும் கோவிச்சாங்களான்னா அப்படி இல்ல. 1914 to 18 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அந்த வேர்ல்டு வாருக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு நான் நிறைய அது செய்வேன், இது செய்வேன், தன்னாட்சி குடுப்பேன் அப்படின்னு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது முடிஞ்ச உடனே எதையுமே அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த கோவத்துல இருப்பாங்க எல்லாரும். சரி நல்லதுதான் செய்யல அப்படின்னு பார்த்தா, மேலும் மேலும் கெட்டது நிறைய செய்வாங்க. இந்த மாதிரி கொடுமையான சட்டங்கள் போடுறது, இஷ்டத்துக்கு அரெஸ்ட் பண்றது, யாரையும் பெரிய பெரிய தலைவர்கள இதெல்லாம் பண்ண உடனே ரொம்ப மக்களும் கொந்தளிச்சிருவாங்க, இந்தியா மக்களும். சத்தியாகிரகம் வழியில நம்ம போராடுவோம் அப்படின்னு காந்தி சொல்லுவாரு. காதி தான் வந்து எல்லாருக்கும் அடையாளம். காதி கிராஃப்ட் அப்படின்னு இன்னமும் விக்குது இல்லையா? காதினா இந்த காட்டன் நூலாடைகள்ல செய்யப்பட்ட காட்டன் துணிகள் அந்த மாதிரி ஐட்டங்கள். இந்த காதி தான் வந்து நம்ம சத்தியாகிரகத்தோட அடையாளமா கையில எடுக்கிறாங்க. தேசியவாதிகளும் இதைத்தான் ட்ரெஸ்ஸா போடணும் அப்படின்னு சொல்றாங்க. 1919 மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் அகைன்ஸ்ட் ரவுலட் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி 1916ல உருவானது தானே கிலாபத் இயக்கம். துருக்கி கலிபா வந்து அசிங்கப்படுத்தினதுனால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல உருவானது தான் இந்த இயக்கம். அவங்களும் இவங்களோட சேர்ந்து போராடுறாங்க. அப்பெல்லாம் பாருங்க இந்து முஸ்லீம் எல்லாம் நல்ல ஒத்துமையா தான் இருந்திருக்காங்க அந்த டைம்ல எல்லாம். நெக்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதுவும் நிறைய நம்ம பார்த்துட்டோம். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். 1919 ஏப்ரல் 13 அமிர்தசரஸ்ல நடந்துச்சு. நமக்கு தெரியும் அந்த பைசாக்கி அப்படிங்கிற அறுவடை திருநாள்ல சத்யபால், சாயிபுதீன் கிச்லு 2 பேரையும் கைது பண்ணதுக்கு எதிரா நடந்த ஒரு கூட்டம் தான் இது. அப்போ ஆளுநரா இருந்தவர், பஞ்சாபோட ஆளுநரா இருந்த மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கிறவர் தான் ராணுவ கமாண்டரா இருந்த ரெஜினால்டு டயர் அப்படிங்கிற ஒருத்தரை ஏவி விடுறாரு. போய் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு. அரசு தகவல் படி 379 பேர் தான் உயிரிழந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனா உண்மையிலே எவ்வளவு பேர் இறந்தாங்கன்றது தெரியாது. 1000க்கு மேல இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த டைம்ல தான் ரவீந்திரநாத் தாகூரும் காந்தியும் அவங்களோட அவார்டை திருப்பி கொடுப்பாங்க. 1919 மே 31ல ரவீந்திரநாத் தாகூர் கூட வைஸ்ராய்க்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமான சின்னமாக இந்த மதிப்பிற்குரிய பட்டம் திகழ்கிறது. அதனால இந்த பட்டங்களை திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு
கடிதம் எழுதியிருப்பாரு. இதே மாதிரி காந்தி முன்னாடி அவரோடத ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருப்பாரு. அதுவும் அந்த கொட்டேஷன் நம்மளுக்கு குடுத்திருந்தாங்க. அத நான் இதுக்கு முந்தின லெசன்கள்ல சொல்லியிருக்கேன். அடுத்தது கிலாபத் மற்றும் பஞ்சாப் கொடுமை. இதெல்லாமே ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து இதாகுது. அடுத்து கால்சா ஆதரவற்றோர் காப்பகம் அப்படிங்கிற ஒரு கால்சா கல்லூரின்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சீக்கியர்களோட கல்லூரின்னு. அதே மாதிரி கால்சா ஆதரவற்றோர் காப்பகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காப்பகத்துல படிச்சவர் தான் உத்தம் சிங். இவர் யாருன்னா, இந்த அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது அத கண்ணால பார்த்தவரு. அப்போ அவருக்கு வயசு வந்து 11 பருவ இளைஞர். டீனேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்த ஒருத்தர். ஆனா, அவர் மனசுல அது பல வருஷம் அப்படியே இருக்கும். திரும்ப என்னைக்காவது உங்கள பழி வாங்கணும்னு நெனச்சுட்டே இருப்பாரு. 1940ல மார்ச் 30 லண்டன் காக்ஸ்டன் அப்படிங்கிற அரங்கத்துல வச்சு, அந்த மைக்கேல் ஓ டயர் அந்த ஆளுநர படுகொலை செஞ்சுருவாரு. புரியுதா? பாருங்க. எத்தன வருஷம் கழிச்சு 19ல நடந்ததுக்கு 21 வருஷம் கழிச்சு, அத மனசுல 21 வருஷத்துக்குள்ளேலாம் நம்ம பல விஷயங்கள மறந்துருவோம். ஆனா, அத 21 வருஷமா அவர் மனசுலயே வச்சிருந்து, அவர் என்ன பண்ணியிருக்காரு, லண்டன்ல காக்ஸ்டன் அப்படிங்கிற இடத்துல வச்சு, அவர பழிவாங்கி கொன்னுருவாரு. யார? ஓ டயர். அந்த ஆளுநரா இருந்தவர். ஆர்டர் போட்டவர் அவர் தானே. உள்ள புகுந்து சுட்டவர் அல்ல. ஆர்டர் போட்டவர. அதனால இவர லண்டன்லயே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. லண்டன்ல இருக்கிற பென்டோ வில்லே அப்படிங்கிற சிறையில வச்சே உத்தம் சிங்க வந்து தூக்குல போட்டுருவாங்க. நெறைய பேருக்கு உத்தம் சிங்க்கும், பகத்சிங்க்கும் கன்ஃப்யூஸ் ஆகும். சரியா? அத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பகத்சிங் வேற, உத்தம் சிங் வேற. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கத்தின் தொடக்கம். இப்ப அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். அந்த 1920 தான் ஒத்துழையாமை இயக்கம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த இயக்கம் வந்து எப்படி தொடங்குச்சு? அதுல என்னென்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத பார்க்கலாம். கிலாபத் மாநாடு 1920 ஆகஸ்ட் 31ல நடந்துச்சு. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் வருஷம் வருஷம் ஒரு மாநாடு நடக்கும்பா. அதுல எல்லா இயக்கத்த சேர்ந்தவங்களும், யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ, அவங்க எல்லாமே அந்த மாநாட்டுக்கு போவாங்க. இப்ப காங்கிரஸ் நடத்துச்சுன்னா, அம் கிலாபத் இயக்கத்த சேர்ந்தவங்க, அன்னி பெசன்ட் நடத்தின இயக்கத்த சேர்ந்தவங்க, அப்படி எல்லாரும் வருவாங்க. அதே மாரி அவங்களோட மாநாட்டுக்கு இவங்க எல்லாம் போவாங்க. அப்படி கிலாபத் மாநாடு 1920ல ஒரு இடத்துல நடந்துச்சு. அந்த இடத்துல வச்சு தான் இத வந்து முடிவு செய்றாங்க. இந்த மாரி ஒத்துழையாமை இயக்கம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. 1920 செப்டம்பர் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் செய்யப்பட்டது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது கன்ஃபார்ம் பண்ணது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எங்கன்னு பார்த்தோம்னா, நாக்பூர். அது பின்னாடி வரும் தான். இங்க பாருங்க, இங்க குடுத்திருப்பேன். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு கொஸ்டின் வந்து இதத்தான் கேட்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் வந்து நிறைவேற்றப்பட்ட இடம், மாநாடு. இல்ல தீர்மானிக்கப்பட்ட மாநாடுன்னு கேட்டா நாக்பூர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாக்கு நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். அப்படி நாக்கு சரியா ஒத்துழைக்காட்டினா நெறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள், சட்டப்பேரவைகள் அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களையும் விருதுகளையும் திரும்ப ஒப்படைப்பது. இது மட்டும் இல்லாம வரிகுடா இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் எல்லாம் இது கூடயே சேர்த்து பண்றது. பிரிட்டிஷோட எந்த ஸ்கூலு, காலேஜு, கோர்ட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எதுக்குமே யாரும் போக்கூடாது. அந்நிய பொருட்கள் எதையுமே வாங்கக்கூடாது. அவங்க குடுத்த பட்டங்கள பூரா திருப்பி குடுத்துறணும். விருதுகள பூரா திருப்பி குடுத்துறணும். இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணி குடுத்து தானே அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. அது எதுவுமே எனக்கு வேணாம். நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்னா, அவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துல போய் தானே ஆகணும். அப்படி இதுதான் பிளான் பண்ணியிருந்தது. ஒத்துழையாமை இயக்கம்ல எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேன். இப்ப இதெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அடுத்து வரிய பத்தி இஷ்யூ வர ஆரம்பிச்சோனே வரிகுடா இயக்கம். சட்டம் கோர்ட்டுக்கு வந்து போக்கூடாதுன்றதுக்காக சட்ட மறுப்பு இயக்கம். நீ எந்த சட்டம் போட்டாலும் நான் அத மதிக்க மாட்டேன். அத செய்ய மாட்டேன். என்ன பண்ணுவ? அப்படின்ற மாரி. இது எல்லாத்தையும் பண்றது. ஓகேவா? காந்தி வந்து இப்படிதான். வீம்பு பண்ணி காரியம் சாதிக்கிறவர். காங்கிரஸின் விரிவாக்க செயல். நாலனா 25 பைசா ஒருத்தரோட மெம்பர்ஷிப் இப்ப காங்கிரஸ்ல வந்து விரிவாக்குறாங்க. நெறைய மெம்பர்கள சேர்த்தாங்க அந்த டைம்ல. அட் அ டைம்ல. மெம்பர் ஆகணும் அப்படின்னா 4 அணா கட்டணும். 25 பைசா கட்டி மெம்பர் ஆயிக்கலாம். அப்படி நெறைய பேர் வந்து ஒத்துழையாமை இயக்க டைம்ல தான் இந்திய தேசிய காங்கிரஸ்ல நெறைய பேர் இணைஞ்சாங்க. காந்தியடிகளின் தலைமை ஏற்படுத்திய தாக்கம்.
இப்ப காந்தியடிகள் வந்து கொஞ்சம் ஒரு 5 வருஷத்திலே ஓரளவு எல்லாருக்கும் தெரியிற மாதிரி ஒரு லீடரா மாறிட்டாரு. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தப்ப நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்ப இவரோட தலைமையில எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவரோட தலைமையினால என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்துச்சு? கல்லூரிகள் மற்றும் வித்யாபீடங்கள் ஏற்படுத்தினார். அலி சகோதரர்கள வந்து கைது பண்ணாங்க. எதுக்குன்னா, தேச துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேச துரோக குற்றம் சாட்டி கைது பண்ணாங்க. உடனே 1921ல வேல்ஸ் இளவரசர் வர்றத நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, வரக்கூடாதுன்னு வேல்ஸ் இளவரசர் பயணத்த வந்து புறக்கணிச்சாங்க. இது ஒரு போராட்டம் நடந்துச்சு. இந்தியா போராட்டத்துல முன்னேறிக்கிட்டே போச்சு. ஆந்திராவுல வந்து சிராலா, பெராலா பகுதி மக்கள் நகரங்களை காலி செய்தனர். ஜமீன்தார்களுக்கு வரி செலுத்த மறுத்து. வரி செலுத்த சொல்லி ஜமீன்தார்கள்லாம் கம்பல் பண்றாங்க. ஆந்திரால சிராலா, பெராலா அப்படிங்கிற பகுதி பேரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இங்க இருந்தா தானே நீ எங்ககிட்ட கேட்ப. நாங்க அந்த ஊரவே காலி பண்ணி நாங்க வேற எங்கேயாவது போய்க்கிறோம். அப்பல்லாம் நெறைய இடங்கள் வந்து காலியா தானே இருந்துச்சு. அப்ப அது மாதிரி அப்போ அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவாரு, இந்த ஊர விட்டு போனவங்கள பூரா ஒவ்வொரு இடமா போய் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப விட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி போராட்டம். பட்டேல்களும், ஷான் போக்குகளும் ராஜினாமா செய்ய ஆரம்பிச்சாங்க அதிகாரிகள் எல்லாம். கேரளா ஜென்மிக்களுக்கு எதிரா வந்து விவசாயிகள் போராட ஆரம்பிச்சாங்க. பர்தோலியில வரிகொடா பிரச்சாரங்களும், ஒத்துழையாமை பிரச்சாரங்களும் அதிகமா போய்க்கிட்டு இருந்துச்சு. காந்தி வந்து 1922ல பிப்ரவரியில அறிவிக்கிறாரு. எத? இந்த அடுத்த கட்ட போராட்டத்த. ஆனா எந்த சூழ்நிலையிலயும் இது வந்து ஒரு வயலன்ட்டா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் காந்தி இத பண்ணியிருப்பாரு. ஆனா அவரு சொல்லி கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும்? ஒரு பெரிய இஷ்யூ நடந்துரும். அதான் என்னது? சௌரி சௌரா நிகழ்ச்சி. சௌரி சௌரா நிகழ்ச்சியில என்னது? மலபார் மற்றும் ஆந்திரா இந்த 2 பேரும் சேர்ந்த கூட்டங்கள் வந்து வன்முறை கிளர்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ராம்பால வந்து அல்லூரி சீதாராமராஜு தலைமையில வந்து பழங்குடியினர் கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு முன்னாடி. அந்த டைம்ல வேற வேற இடங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகள். மலபார்ல முஸ்லிம்கள் வந்து மாப்பிள்ளை அப்படின்ற பேர்ல ஆயுதமேந்திய கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. யூபியில அதே டைம்ல தான் யூபியில என்ன நடக்குது? கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடம். 1922 பிப்ரவரி 5ல 3000 பேர் கொண்ட பேரணி 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 நடக்குது. சரியா? இது பேரணின்னு மாத்திக்கங்க. பேரணி நடக்குது. இந்த இதுல உள்ள புகுந்து போலீஸ் வந்து என்ன பண்றாங்க? துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. காவலர்கள வந்து இவங்க போராட்டக்காரங்க வந்து எதிர்த்து தாக்குறாங்க. காவல் நிலையம் தாக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. 22 போலீஸார் வந்து இறந்து போயிடுறாங்க. காந்திய அரெஸ்ட் பண்றாங்க. காந்திக்கு உடனே பயங்கர கோவம் வந்துருது. ஒத்துழையாமை இயக்கத்தவே நான் திரும்ப பெறேன். எனக்கு இந்த போராட்டமே வேணான்னு வாபஸ் வாங்கிடுறாரு. காந்திய அரெஸ்ட் பண்ணி 6 ஆண்டுகள் சிறையில வைக்கிறாங்க. இந்த டைம்ல தான் இது நெறைய படத்துல இந்த இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு சொல்லியிருக்கையிலே அவர் கோவிச்சுக்கிட்டு வாபஸ் வாங்கிட்டு போன உடனே, நேரு இவங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. எந்த நேரு? மோதிலால் நேருவுக்கு. நேருவோட அப்பாவுக்கு. இப்ப இவங்க என்ன செய்வாங்க? காந்தி இல்லாத காங்கிரஸ் எப்படி இருக்கும்? 2ஆ அடிச்சுக்கிட்டு உடையுது. சுயராஜ்யம் வேண்டுவோர், அதாவது மாற்றம் வேண்டுவோர். சுயராஜ்யம் வேண்டாதவர்கள், அதாவது மாற்றத்தை விரும்பாதவர்கள்ன்னு 2ஆ பிரியிறாங்க. என்ன மாற்றம்? மாற்றம் வேண்டும்ன்றவங்க என்ன சொல்றாங்க? அந்த டைம்ல தான் எலெக்ஷன் நடந்துச்சு. பொது தேர்தல் நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமா. அதுல கலந்துக்கிட்டு நம்ம பெரிய பெரிய அதிகாரம் இருக்கிற இடங்களுக்கு போவோம். அப்பதான் நம்ம சொல்றத அவங்க பிரிட்டிஷ் கேட்பான் அப்படின்னு நினைச்சவங்க சுயராஜ்யம் வேண்டுவோர். அதாவது மாற்றம் வேண்டாதவர்ன்னு யாருன்னு சொன்னாங்கன்னா, அவங்க இல்ல அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம இப்ப போய்க்கிட்டு இருக்க வழிதான் கரெக்ட். இதே மாதிரி எதுவுமே ஒத்துழைக்காம நம்ம வீம்பு பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். அவங்க நம்ம அத குடுத்துட்டு ஓடிருவாங்க. அப்படின்னு சொன்னவங்க இன்னொரு டீமா பிரிஞ்சுட்டாங்க. உடனே சி.ஆர். தாஸும், மோதிலால் நேரு, சத்தியமூர்த்தி 3 பேரும் தனியா வந்துட்டாங்க. சரி நீங்க தான் நான் சொல்றத கேட்கல. நாங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறோம். அப்படி ஆரம்பிச்ச அதுதான் சுயராஜ்ய கட்சி. நமக்கு தெரியும். ஆல்ரெடி 1920 எலெக்ஷன்ல வந்து நீதி கட்சி நின்றுப்பாங்க. அதை எதிர்த்து காங்கிரஸோ யாருமே நிக்காததுனால, ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துல இருக்கிறதுனால எதுவும் நிக்கக்கூடாது இல்லையா? அப்ப நிக்காததுனால ஆல்ரெடி நீதி கட்சி ஜெயிச்சிருப்பாங்க 20ல. 23ல பனகல் அரசர் வந்திருப்பாரு. 26 எலெக்ஷன் வரும்போது
25ல தான் சுயராஜ்ய கட்சி அப்பதானே ஆரம்பிச்சிருவாங்க. 23ல ஆரம்பிச்சிருப்பாங்க சுயராஜ்ய கட்சி. 22ல சௌரி சௌரா, 23ல அடுத்த வருஷமே சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சு 25ல சி.ஆர். தாஸ் இறந்து போயிருப்பாரு. ஆனா வந்து எலக்ஷன்ல நின்று 26 எலக்ஷன்ல சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சிரும். ஆனா அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க, மோதிலால் நேரு, சத்யமூர்த்தி எல்லாம் திரும்ப காங்கிரஸ்ல இணைஞ்சிருவாங்க. சி.ஆர். தாஸ் இறந்ததுனால கட்சிய மூடிட்டு. அப்படி இணைஞ்சதுனால அவங்க இந்த காங்கிரஸ் சட்டப்படி, காங்கிரஸோட ரூல்ஸ் படி எலக்ஷன்ல நிக்கக்கூடாது இல்லையா? அதனால அவருக்கு பதிலா சுப்புராயன் அப்படிங்கிற ஒருத்தர வந்து சுயேட்சையா நின்றவர சிஎம் ஆக்கிட்டு, இவங்க காங்கிரஸோட இணைஞ்சிருப்பாங்க. எவ்வளவு? 101க்கு 42 இடங்கள்ல சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சிருக்கு. அடுத்து இந்து முஸ்லிம் பிரிவினைய வந்து எதிர்த்து காந்தி 21 நாள் எரவாடா சிறையிலே உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். அடுத்தது இடதுசாரி இயக்கம். இடதுசாரி இயக்கம் என்ன பண்ணுச்சு? மார்க்சிய சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் காலனி ஆதிக்கம் மற்றும் முதலாளித்துவத்தை விமர்சனம் செய்யறது தான் இதோட முக்கிய கருத்தா இருந்துச்சு. ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் இதுல கலந்துக்கிட்டாங்க. இவங்களும் இன்வால்வ் ஆனாங்க. காந்தி கட்சியோட மூத்த தலைவரா சிங்காரவேலர் இருந்தார். இப்போ சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் யார் இவரு அப்படின்னா லாகூர்ல நடந்த தடியடிக்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் இந்த சாண்டர்ஸ். லாகூர்ல நடந்த சைமன் கோபேக் அந்த தடியடியில தான் இவரு லாலா லஜபதி ராய் அவரை வந்து இறந்திருப்பாரு இல்லையா? அந்த எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த சாண்டர்ஸ் தான் அது காரணமா இருந்திருப்பார் லாகூர் தடியடிக்கு. அவரை பழி வாங்கினவர் தான் பகத்சிங். 1929 ஏப்ரல் 8 பகத்சிங் அப்புறம் இன்னொருத்தர் படுகேஸ்வர் தத் அப்படிங்கிற 2 பேரும் வெடிகுண்டு போட்டிருப்பாங்க. அதை தான் மீரட் சதி வழக்கு அப்படின்னு சொல்றோம். 1929 கிட்டத்தட்ட இந்த சதி வழக்குல வந்து 3 டஜன்னா என்ன? அது 1 டஜன்னா 12, இப்போ 3 டஜன்னா 36 கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து சிறை தண்டனை அடைஞ்சிருப்பாங்க. இப்பதான் 29ஆ 1930ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வட்டமேஜை மாநாடு நடக்கும். அந்த வட்டமேஜை மாநாட்டுல இருந்து தான் காந்தி என்ன சொல்லுவாரு, பகத்சிங்கை வெளியே விடுங்க விடுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாரு. சரியா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் போயிருக்க மாட்டாரு. அடுத்த மீட்டிங்ல இருந்து. அப்ப அதை ஒட்டி தான் அவர் அரெஸ்ட் ஆனாரு. அப்ப அதை ஒட்டி தான் மீரட் சதி வழக்கு நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைமன் குழு, நேரு அறிக்கை, லாகூர் மாநாடு 3 பத்தியும் பார்க்குறோம். 1927ல மதராஸ்ல காங்கிரஸ் மாநாடு நடக்குது. சைமன் குழு புறக்கணிப்பு அதில் தான் முடிவெடுக்கப்பட்டுச்சு. இதை வந்து இந்து மகாசபையும் முஸ்லீமுக்கு அமைப்பும் ஏத்துக்கிறாங்க. ஓகே, இது சைமன் குழு எதிர்ப்பை வந்து நாங்கள் பண்றோம். 28ல கல்கத்தா வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அந்த மறுப்பு வந்து நடந்துச்சு. 29ல வந்து ஜவஹர்லால் நேரு வந்து தலைவரா இருப்பார். லாகூர் மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைவராகவும் 28 இதுக்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் மீட்டிங்க்கு வந்து அவங்க அப்பா மோதிலால் நேரு தலைவராகவும் இருந்திருப்பாங்க. புக்ல படிச்சீங்கன்னா இது அதோட கண்டினியூட்டி இருக்கும். இதெல்லாம் பாயிண்ட்ஸை மட்டும் தேவையானதை கொடுத்துருக்கேன். பூரண சுயராஜ்யம். இந்த தேசிய கீதம் வந்து முதல்ல எங்க பாடப்பட்டுச்சுன்னு கேட்டிருப்பாங்க. 1911 கல்கத்தா மாநாட்டுல பாடப்பட்டது. இது வேற புக்ல இருந்தது. அது எக்ஸ்ட்ராவா ஹிண்ட்டுங்க நான் எழுதி வச்சிருந்தேன். அதுவும் உங்களுக்கு வந்திருக்கு. 1929 டிசம்பர் 31ல லாகூர்ல மூவர்ண கொடியை ஏத்தி என்ன பண்ணிடுவாங்கன்னா பூரண சுயராஜ்யம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜனவரி 26 வந்து நம்ம விடுதலை நாளா கொண்டாடணும் அப்படின்னு முடிவும் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கும். அப்ப வந்து பிரிட்டிஷ்ல இருந்த லேபர் பார்ட்டி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. லேபர் பார்ட்டி வந்துருச்சு, இனிமேல் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அவங்க விடுதலை கொடுத்துருவாங்கன்னு நினைச்சு இப்படி அறிவிச்சிருவாங்க. ஆனா அவன் வந்து என்னதான் இருந்தாலும் நான் வந்து தொழிலாளரா இருந்தாலும் முதலாளியா இருந்தாலும் நான் பிரிட்டிஷ்ன்றதை காமிச்சிருவான். நீங்க எங்களுக்கு அடிமை தான் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சமூக நீதி நாள் இப்போ நம்ம லேட்டஸ்டா செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்த நாளை வந்து சமூக நீதி நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது தண்டி யாத்திரை. சபர்மதியிலேருந்து தண்டிக்கு இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி சமூக நீதி நாள்னு, இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ராவா நான் படிக்கும்போது எழுதி வச்சிருந்தது. இந்த பாடப்பகுதியில வரல. அதையும் சொல்லிடுறேன். இது வந்து பிடிஎஃப் வந்து இந்த இது ஃபோட்டோ எடுக்கும்போது அதுவும் சேர்ந்து வந்துருச்சு அதுக்காக. இருந்தாலும் பட் அதுக்கு கரெக்டான கன்டென்ட் தான். பட் இந்த லெசன்ல இல்லையேன்னு நீங்க தேடிட்டு இருக்காதீங்க. சரியா?
தண்டி யாத்திரை. சபர்மதியிலேருந்து தண்டிக்கு யாத்திரையா போனாரு. குஜராத்ல இருக்க தண்டிக்கு. 375 கிலோமீட்டரு, 75 தொண்டர்கள். 1930 ஏப்ரல் 6ல அவங்க அங்க போய் ரீச் ஆனாங்க. அதே டைம்ல தமிழ்நாட்டுல திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு 150 மைல்கள் வந்து ராஜாஜி வந்து போராட்டம். இதே மாதிரி தண்டி யாத்திரை மாதிரி போனாரு. தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரகம் நடத்தினது யாருன்னு கேட்டா ராஜாஜி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காந்தியும் ராஜாஜியும் சம்மந்தி. காந்தியோட கடைசி பையனுக்கு ராஜாஜியோட பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. 1930 ஏப்ரல் 13ல வந்து யாரு? ராஜாஜி வந்து அவரோட பயணத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. கரெக்ட்டா 15 நாள் கழிச்சு ஏப்ரல் 28ல அங்க ரீச் ஆயிருப்பாங்க, வேதாரண்யத்துல. இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த டைம்ல தஞ்சாவூர்ல கலெக்டரா இருந்த ஜே.ஏ. தான் அப்படிங்கிறவரு, யாராச்சும் இந்த திருச்சி டூ வேதாரண்யத்துக்கு இவங்க ரேலியா நடந்து போறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாலோ, தங்குறதுக்கு அடைக்கலம் குடுத்தாலோ, கடுமையா தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்தது வட்டமேஜை மாநாடுகள். 30ல ஃபர்ஸ்ட் வட்டமேஜை மாநாடு நடக்கும். அதுல வந்து காந்தி வந்து இந்த மாரி சட்ட மறுப்பு இயக்கத்துல இருக்கிறதுனால போக மாட்டாங்க. 31ல காந்தி வந்து இர்வின் வந்து அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுவாரு. நீங்க வந்து கலந்துக்கணும். அதுக்கு நீங்க கேட்கிறத நாங்க செய்றோம்ன்ற மாரி. அதுதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5ல. 31ல காந்திய ஜெயில்லருந்து வெளிய விடுறாங்க. வெளிய வந்தவரு 2nd வட்டமேஜை மாநாட்டுல போய் கலந்துக்கிறாரு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எங்க வந்து ஏற்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எந்த மாநாட்டுல வச்சு ஏத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டா, கராச்சி மாநாடு. 1931ல பட்டேல் அவரோட தலைமையில நடந்த கராச்சி மாநாட்டுல தான் அந்த அக்ரிமெண்ட்ட ஏத்துக்கிட்டாங்க. ஆனா, அங்க போய் வட்டமேஜை மாநாட்டுல கலந்துக்கிட்டு இவரு என்னன்னா, பகத்சிங்கோட மரண தண்டனைய குறைக்கணும்னு கேட்டிருப்பாரு. அதுக்கும் வைஸ்ராய் ஒத்துக்க மாட்டாரு. இன்னொன்னு வந்து, அம் சிறுபான்மையினருக்கு வந்து தனி தொகுதி குடுக்கிறதா ஆல்ரெடி அம்பேத்கர் கூட பேசி முடிவு எடுத்திருப்பாங்க. அதுவும் காந்திக்கு பிடிக்காது. அதனால கோவிச்சுட்டு அங்கருந்து கிளம்பி வந்துருவாரு. அதுக்கு அடுத்து 3வது வட்டமேஜை மாநாடும் கலந்திருக்கவும் மாட்டாரு. கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவரு எல்லை காந்தி என அழைக்கப்படுபவர். குடைக்கிட் மட்கர் அப்படிங்கிற செஞ்சட்டை சங்கத்த உருவாக்குனவரு. இவர பத்தி நெறைய நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்தது அம்பேத்கரின் தலைமை. அம்பேத்கர் இதுல என்ன பார்ட்டிசிபேட் பண்றாரு அப்படின்னா, அவரு வந்து இப்ப காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துரும். இவர் வந்து தனி தொகுதி வேணும், சிறுபான்மையினருக்குன்னு கேட்பாரு. அவரு குடுக்க கூடாதுன்றுவாரு. அந்த பிரச்சனைய பத்தி தான் இங்க பார்க்குறோம். மகர் ஜாதிய சேர்ந்த ஒரு ராணுவ வீரரோட மகன் தான் வந்து அம்பேத்கர். இவர் சாதியில வந்து 10ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச ஃபர்ஸ்ட் பையனே இவர்தான். மொத 10th டிகிரிய வந்து 10th ஸ்டாண்டர்ட முடிக்கிறாங்க ஒரு பையன் அப்படின்னா, இவங்க இனத்துல இவர்தான் யாரு? அம்பேத்கர் தான். 1912ல எல்பின்ஸ்டன் கல்லூரியில ஸ்காலர்ஷிப் மூலமா படிக்கிறாரு. பரோடா அரசோட உதவி தொகையில அமெரிக்காவுல பட்டப்படிப்பு படிச்சு முடிக்கிறாரு. அம்பேத்கருக்கு மட்டும் தான் படிப்பு நெறைய இருக்கும். முனைவர் பட்டம் கொலம்பியா யுனிவர்சிட்டில படிக்கிறாரு. சட்டம் மற்றும் பொருளாதார படிப்பு லண்டன்ல படிக்கிறாரு. அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம சொல்றாங்கல்ல கவர்மெண்ட். யுஜி என்ன டிகிரி இருக்கோ அதே தான் பிஜி இருக்கணும். பிஜி என்ன இருக்கோ அதே தான் பிஎட் இருக்கணும் அப்படிலாம். அப்படிலாம் அப்ப கிடையாது. யார் என்ன வேணாலும் படிக்கலாம். டபுள் பிஏ, டபுள் எம்ஏ, அ அப்புறம் இன்னும் அப்படியே படிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. பிஎஸ்சிலேயேவும் 2 பிஎஸ்சி போட்டிருப்பாங்க, 2 பிஏ போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டா இது பிஏ தமிழ், இது பிஏ இங்கிலீஷ்ன்னுவாங்க. இந்த மாதிரி நெறைய லாங்குவேஜஸ் கத்துக்குவாங்க. சரியா? சட்டம் படிச்சிருக்காரு. பொருளாதார படிப்பு படிக்கிறதுக்காக லண்டனும் போயிருக்காரு. 1916ல மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் இந்தியாவின் ஜாதிகள் என்னும் ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டார். பின்னர் அரிய இந்திய புத்தகம் என பதிப்பித்தார். ஓகேவா? இதெல்லாமே இவர் நெறைய ஆர்டிகில்ஸ் எழுதியிருப்பாரு. இந்த புத்தகத்த தான் அரிய இந்திய புத்தகம் அப்படின்னு பதிப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த இந்தியாவின் ஜாதிகள்ன்ற புக்க பெரியார் கூட எடுத்து டிரான்ஸ்லேட்லாம் பண்ணியிருப்பாரு. அடுத்து சவுத் பொரா அப்படிங்கிற குழுவோட கலந்துரையாட அழைக்கப்பட்டார். இந்திய வாக்காளராக வயது மற்றும் தகுதி பற்றிய தகவல்களை சேகரித்த குழு தான் இந்த சவுத் பொரா குழு. அந்த குழுவுல அந்த கமிட்டியிலேயே வாங்க நீங்க வந்து உங்க சஜஷன் கொடுங்க. அந்த அளவுக்கு அவரு படிச்சவராவும், நல்ல அறிவானவராவும் இருந்திருக்காரு. இவருக்கு அம்பேத்கர் வந்து மூக் நாயக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தனியா நடத்திக்கிட்டு இருந்தாரு. மூக் நாயக்னா என்னன்னா, வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படின்னு அர்த்தம்.
வாய் பேச முடியாதவங்கன்னா யாரு? சிறுபான்மையினர். பின்தங்கியவங்கலாம் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும், மேல் ஜாதிய சேர்ந்தவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா? அப்ப அவங்கள எல்லாரையும் ஒரு வாய் பேச முடியாத ஊமைகள் பாவம் அப்படின்றாரு. அவங்களுக்காக அவங்களோட தலைவரா வந்து அவங்க எல்லார் சார்பாவும் நான் பேசுறேன்னு சொல்லி தான் வட்டமேஜை மாநாட்டிலேயே பேசியிருப்பாரு. பகிஷ்கிரி இந்த மூக் நாயக் அப்படிங்கிறது தான் வட்டமேஜை மாநாட்டில தான் இத தன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த வார்த்தைய சொல்லியிருப்பாரு. அது ஃபேமஸ் ஆனதுனால அதே பேர்லயே பத்திரிக்கையும் ஆரம்பிச்சிருக்காரு. பகிஷ்கிரித் கிடாகரிணி அப்படிங்கிற சபை. தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு தான் இது. இதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கிறாரு. உரிமைகளை மீட்டு மீட்டு தர. காங்கிரஸில் இந்துக்களின் ஆதிக்கம் அதிகம்னு சொன்னவரு அம்பேத்கர். காங்கிரஸ்ல இந்துஸ் வந்து அதிகமா கொஞ்சம் டாமினேட் பண்றாங்கன்ற கருத்த சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். அந்த காலத்திலயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம இருக்கும். ஒருத்தரோட கொள்கை இன்னொருத்தருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். நம்ம காந்தின்னு சொல்றோம். காந்தியவே பிடிக்காம எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. சரியா? நமக்கு வந்து ஒரு தலைவரோட கெட்ட பக்கங்கள நம்மள காட்ட விரும்ப மாட்டாங்க. ஹிஸ்டரியில எப்பயுமே அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போ மாட்டாங்க. அதனால நம்ம எல்லாரும் 100% நல்லவங்களும் கிடையாது. எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. 1932 வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு. இதான் 2வது வட்டமேஜை மாநாடு நடந்து, பிரிட்டிஷ் வந்து குடுக்குது. வகுப்பு வாரியா உங்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்குறோம்னு. ராம்சாய் மெக்டொனால்ட் தான் இந்த கருத்து மோதலுக்காக நான் வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக இத பண்றேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன? தீண்டத்தகாதோருக்கு தனித்தொகுதி அப்படிங்கிற கருத்த வந்து அ ம முன்வைக்கிறாங்க. அத காந்தி என்ன சொல்றாரு? "இத நான் குடுக்கவே விடமாட்டேன். என் வாழ்நாள் முழுக்க நான் இத எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பேன்றாரு. சாகுற வரைக்கும் உங்களுக்கு இத நான் பண்ண விட மாட்டேன்." ஏன் அப்படி காந்தி சொன்னாரு? அவர் என்ன கெட்டவரா? அப்படின்னா, அவரு அப்படி நெனச்சு சொல்லல. தீண்டத்தகாதோர்ன்னு தனியா நீங்க பிரிச்சு, அவங்களுக்குன்னு ஒரு தனியா வந்து குடுத்தா, கடைசி வரைக்கும் அவங்க தீண்டத்தகாதோரா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம, அதுவே நம்மளே ஒரு பிரிவினர பிரிச்சு மக்கள்ட்டருந்து பிரிக்கிற மாரி ஆகும். அதனால இவரு என்ன அப்ப அம்பேத்கர் சொல்லுவாரு, "அப்ப அவங்க மேல வரவே வேண்டாமா? அவங்களுக்கு நல்லது செஞ்சா உங்களுக்கு பிடிக்காதா?" அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. அப்ப இவரு என்ன சொல்லுவாரு, "ஒண்ணாவே எல்லாமே நடக்கட்டும். வேணுனா கொஞ்சம் தொகுதிகள அதிகமா குடுப்போம் அவங்களுக்கு. அவங்களுக்குன்னு தனியா எலக்ஷனு, தனியா தொகுதின்னு நடந்தா, என்னைக்குமே அவங்க தனியாவே இருந்துருவாங்க இல்லையா? அது ஒரு பிரிவினை மாரி ஆயிரும். அப்படி வேண்டாம். மொத்தத்துல இவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்களுக்குன்னு சொல்லி அதிகமான தொகுதிகள் குடுப்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துருவாங்கன்னு சொல்லி தான் 2 பேரும் சமாதானம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டது தான் பூனா ஒப்பந்தம். அந்த பூனா ஒப்பந்தம் தான் காந்திக்கும், அம்பேத்கருக்கும் இடையில போட்டது. அப்பதான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வாழ்நாள் முழுக்க வந்து உண்ணாவிரதம்னு சொல்லி சிறையில இருப்பாரு. அப்ப பயந்துகிட்டு போயி, "நீ ஒரு பெரிய மனுஷரு. அவரு அப்படி பண்ணும்போது அம்பேத்கரு, போஸ் மாரி சுபாஷ் சந்திர போஸ் மாரி ஆளுகலாம் காந்திக்கு விட்டு குடுத்து தான ஆக வேண்டியிருக்கும். சும்மாவே காந்தி வீம்புக்காரரு. அவரு நெனச்சா சாதிக்காம விட மாட்டாரு." அப்ப போயி பேசி, "உங்களுக்கு என்னதான்பா வேணும்?" அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பேசி, ஓகேன்னு இந்த பூனா ஒப்பந்தத்துக்கு சரி பண்ணிருவாங்க. அடுத்து 1937ல சுதந்திர தொழிலாளர் கட்சி உருவாகுது. 42ல பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு, 42ல பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினர் ஆகுறாரு. ஓகேவா? இதெல்லாமே அந்த கூட்டமைப்பு, பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு, சுதந்திர தொழிலாளர் கட்சி எல்லாமே உருவாக்குனது அம்பேத்கர் தான். அதுக்கப்புறம் அரச பிரதிநிதியின் அமைச்சரவையில் அமைச்சராக இடம் பிடித்தார். அமைச்சராவும் இருந்திருக்காரு அடுத்து. அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவர். இது நம்மளுக்கு தெரியும். பாலிட்டில நம்ம படிக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர்ன்னு. இது ஒரு வாட்டி போன குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க. இவ்ளோ ஈஸியா கொஸ்டின் கேட்பாங்களான்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? இத கேட்டிருந்தாங்க. அம்பேத்கர் தான் தலைவர்ன்றது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நேரு வந்து ஒரு அமைச்சரவை உருவாக்குனாரு இல்லையா? நேரு தலைமையில ஒரு அமைச்சரவை சுதந்திரத்துக்கு அப்புறம். நம்மளுக்குன்னு ஒரு சட்டங்கள் எழுதி 1950 டிசம்பர் ஜனவரி 26ல ரிலீஸ் பண்றது வரைக்கும் 1947 ஆகஸ்ட் 15ல இருந்து இதுவரைக்கும் ஒரு கேப் இருந்துச்சுல்ல. இதுல நேருவோட தலைமையில நேரு தலைமையில ஒரு தற்காலிக அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருந்துச்சு. நம்மளுக்குன்னு ஒரு சட்டம் வந்து எழுதி அத அமலுக்கு கொண்டு வந்து ஒரு எலக்ஷன் நடத்தி ஒரு பெரிய அரசாங்கம் வர்ற வரைக்கும் நேரு தலைவரா இருக்கட்டும், ஒரு தற்காலிகமா ஒரு அமைச்சரவை இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த நேருவோட தற்காலிக அமைச்சரவையில இவரும் ஒரு அமைச்சரா ஃபர்ஸ்ட் இருந்தாரு. யாரு? அம்பேத்கர்.
ஜனவரி 26ல 1950 ஜனவரி 26ல நம்ம குடியரசா அறிவிச்சுட்டோம். அதுக்கப்புறம் 1951 டூ 52ல தான் ஃபர்ஸ்ட் பொதுத் தேர்தல் நடக்குது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதுல தான் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் கவர்னராவும், பிரசிடென்ட்டாவும் நம்ம சட்டப்படி, நம்ம புத்தகப்படி வரிசையா பதவிகள உருவாகுனது அப்பதான். அதுவரைக்கும் நேரு தலைமையில ஒரு டெம்பரவரி இது இருந்தது. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்வளவுதான் இந்த லெசன். கொஞ்சம் பெரிய லெசன், முக்கியமான லெசனும் கூட. ஆனா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்பதான் ஈஸி. புக்ல நீங்க இத அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு, அத்தன புக்கையும் தூக்கி வச்சு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது கஷ்டமா இருக்கும். நோட்ஸ் கடகடன்னு உங்களுக்கு புரியிற மாரி கிறுக்கி கூட வச்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு, அத வச்சு திரும்ப திரும்ப படிங்க. ரொம்ப ஈஸியா டைம் சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எழுதும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, திரும்ப அடுத்த லெசன்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.